தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்வு தொடர்கிறது. எப்பொழுதெல்லாம் கருத்துக்கள் மனத்தில் தோன்றினவோ அப்பொழுதெல்லாம் உடனுக்குடன் அவற்றை நோட்டு புத்தகங்களில் குறித்து விடுவார். கங்கை கரையில் அமர்ந்திருக்கையில் சில எண்ணங்கள் அவரது மனத்தினில் உதிக்கும். உடனே ஓடோடியும் சென்று அவற்றை எழுதி வைப்பார். சாய்வு நாற்காலியில் அமர்ந்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கையில் திடீரென்று மின்னலைப் போல் ஒரு எண்ணம் உதிக்கும். அது உடனே குறித்து வைக்கப்படும். எப்பொழுதும் தன்னுடன் நோட்டு புத்தகத்தை அவர் எடுத்துச் செல்வார். ஆசிரம பஜனை அறைக்கு செல்கையிலும் படிகளில் ஏறும் போது எண்ணங்கள் உதிக்கும். அதுபோல பஜனை அறையை சுற்றிலும் தேக பயிற்சிக்காக ஓடுகையில் எண்ணங்கள் எழும். அப்பொழுதெல்லாம் அவற்றை உடனுக்குடன் அருகில் உள்ள சீடரிடம் கூறி எழுதச் சொல்லுவார். இலக்கணப் பிழை அல்லது உயர்ந்த நடையழகு பற்றி குருதேவர் அலட்டிக்கொள்ள மாட்டார். அவரது எழுத்துக்களில் உள்ள சில பிழைகள் சுட்டிக்காட்டப்படுகையில் குருதேவர் மொழியின் அழகு பற்றியோ அல்லது இலக்கண விதிகளை பற்றியோ நான் அவ்வளவு கவனம் செலுத்துவதில்லை. கருத்துக்கள் தான் மிகவும் முக்கியம். எனது எழுத்துக்களில் ஒரு தனி சக்தி இருக்கிறது. திருத்துதல், திருப்பி எழுதுதல், மொழிக்கு அழகு செய்தல் இவையெல்லாம் பண்டிதர்கள் மற்றும் இலக்கண அறிஞர்களின் வேலையாகும் என்று சொல்வார். குறுகிய காலத்தில் நிறைய ஆன்மீக கருத்துக்களை பரப்புதலே அவரது ஒரே லட்சியமாகும். மக்களுக்கு தொண்டாற்றும் வகையில் குருதேவர் எழுதினாரே தவிர தனது இலக்கண இலக்கிய அறிவை வெளிக்காட்டுவதற்காக அல்ல. எனது நேரத்தை பெரும்பாலும் தியானத்திலே நான் கழித்தேன். பல வகை யோக சாதனைகளில் ஈடுபட்டேன். எனது அனுபவங்கள் யாவும் சாதகர்களுக்கு நான் கூறும் அறிவுரைகளாக வெளிவந்துள்ளன. ஆன்மீக நாட்டம் கொண்ட சாதகர்களுக்கு உடனடியாக உதவும் வகையில் எனது எண்ணங்கள் மற்றும் அனுபவங்களை சீக்கிரமாகவே வெளியிட்டு விடுவேன் என்று அவரே கூறுகின்றார். அவருடைய பேனாதான் அவருடைய ஆயுதமாக விளங்கியது. அதை அவர் மிகவும் அன்புடன் உபயோகித்தார். அவர் யாரையும் தாக்கியதில்லை. விண்வெளி யுகத்தின் விஞ்ஞான போக்கினை அலட்சியப்படுத்தாமல் பதஞ்சலி, பகவான் கிருஷ்ணர் போன்றோரது போதனைகள் இந்த விஞ்ஞான யுகத்துக்கும் எவ்விதம் பொருந்தும் என்பதை அழகாக எடுத்து காட்டினார். ஆன்மீகம் மற்றும் சம்ஸ்கிருதத்தை புறக்கணித்து நிற்கும் தமது நாட்டு மக்களை அவர் கோபித்தது கிடையாது. இன்றைய இளைஞர்கள் ஆன்மீக பாதையிலிருந்து விலகி இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு உண்மையான கல்வியை அளிக்காததே ஆகும் என்பது அவரது கருத்தாகும். எனவே நமது வேத உபநிடதங்களில் பொதிந்து கிடக்கும் விலைமதிப்பற்ற இரகசியங்களை, பொக்கிஷங்களை அவர் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் எடுத்துரைத்தார். குருதேவர் அரசியல், மருத்துவம், சமயம், தத்துவம், கல்வி போன்ற எந்த விஷயத்தை பற்றி எழுதினாலும் ஆன்மீக அடிப்படையிலேயே அவற்றை அழகாக எடுத்துரைப்பது அவரது தனித்திறமையாகும். சுவாமிஜியின் பக்தர் ஒருவர் குருதேவரது நூல் இன்ன குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தது என்று சொல்வது கடினம் என்று குறிப்பிடுகிறார். ஆன்ம ஞானம்தான் அவரது நூல்களுடைய மைய விஷயமாகும். தமது கருத்துக்களை வெளியிடுவதில் இலக்கியத்தின் பல பிரிவுகளையும் குருதேவர் பயன்படுத்தினார். கவிதை, நாடகம், உரைநடை, கடிதம், கட்டுரை, கதை, சொற்பொழிவு, கீர்த்தனம் போன்ற அனைத்தின் மூலமாகவும் தெய்வ நெறியை பரப்பினார். அவருடைய நூல்களை புரட்டினால் இந்த அனைத்தும் சேர்ந்து ஒளிர்வதை காணலாம். குருதேவரின் காந்த சக்தி குறித்து நாம் சிந்திப்போம். குருதேவரின் எழுத்து மிகவும் எளிமையும் இனிமையும் நிறைந்தது. புரிவதற்கு அரிய கருத்துக்களை ஒரு சில வார்த்தைகளில் தெளிவாக தெளிவிப்பதில் குருதேவருக்கு நிகர் எவரும் கிடையாது. நடைமுறை சாத்தியமானவற்றைத்தான் அவர் சொல்லுவார். சர்வ்,
love, give, purify, meditate, realize, be good, do good, be kind, be compassionate, enquire who am I, know thyself and be free, adapt, adjust, accommodate, bear insult, bear injury. This is the highest sadhana. அவரது நூற்றுக்கணக்கான நூல்களின் சாரம் அவருடைய இந்த எளிமையான வார்த்தைகளில் அடங்கிவிடுகிறது. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? நாளை காலையில் எழுந்ததும் நான் செய்ய வேண்டியது என்ன? பெரிய சிக்கல்கள் என் தோள் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்றன. இவற்றிலிருந்து விடுபட்டு அமைதியையும் ஆனந்தத்தையும் அடைவதற்கான ஒரு எளிய முறையை சொல்லுங்கள் சுவாமிஜி என்று கேட்கும் பக்தர்களுக்கு பதில் சொல்லும் விதத்தில் குருதேவரின் போதனைகள் அமையும். குருதேவரின் துண்டு பிரசுரங்கள், அவருடைய ஏதாவது ஒரு நூலின் சில பக்கங்கள், இவை போன்றவற்றை படித்துவிட்டு அதன் மூலம் மன அமைதி பெற்று வாழ்வில் வியக்கத்தக்க மாற்றம் அடைந்து குருதேவரின் மிகச்சிறந்த பக்தர்களாக விளங்குபவர்கள் எத்தனையோ பேர். குருதேவரின் பல அற்புதமான நூல்களில் ஒன்று பிராக்டிஸ் ஆஃப் கர்மயோகா என்பதாகும். அதை படித்து பரவசமடைந்த ஒரு பக்தர், ராமாயணம் முழுவதையும் நான் கேட்டிருக்கிறேன், சங்கராச்சாரியாரின் பாஷ்யங்கள் மற்றும் மேனாட்டு தத்துவத்தையும் ஓரளவு படித்திருக்கிறேன், ஆனால் தன்னலமற்ற தொண்டின் தேவையையும் சிறப்பையும் பற்றி சிவானந்தர் கூறுவது போல் வேறு எங்கும் கண்டேனில்லை என்று எழுதுகிறார். தியானத்தை பற்றி இன்று உலகில் உள்ள பல நூல்களில் ஒரு தனி இடத்தை குருதேவரின் கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெடிடேஷன் என்ற நூல் வகிக்கிறது. உலகெங்கும் பிரபலமான ஒரு புத்தகம் இது. ஆன்மீக பயிற்சிகளால் எத்தகைய ஆற்றல்களும் விளைவுகளும் ஏற்படும் என்பது பற்றி எனக்கு தெரிந்த வரையில் ஐரோப்பாவில் உள்ள எந்த ஒரு நூலோ அல்லது ஜெர்மனியில் உள்ள எவருமே சரியாக விளக்கம் தந்ததில்லை. ஆனால் என்னை போன்ற ஆரம்ப சாதகர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி இந்நூல் அப்படியே அற்புதமாக படம் பிடித்து காட்டுகிறது. அவை எனக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தன. அதை படித்த பின் அந்த பயிற்சிகளை நானும் செய்யத் தொடங்கினேன் என்று குருதேவரின் மேற்காணும் நூலை பற்றி ஒரு ஜெர்மானிய பெண்மணி தனது பாராட்டுதலை தெரிவிக்கிறார். சிறு குழந்தைகள், இளைஞர்கள், அலுவலக உத்தியோகஸ்தர்கள், வீட்டு பெண்மணிகள், அரசியல்வாதிகள், வியாபாரிகள், டாக்டர்கள், தொழிலாளிகள், சந்நியாசிகள் ஆகிய அனைவருக்கும் பொருந்தும் வகையில் ஆன்மீக கருத்துக்களை சொல்லுவதுதான் குருதேவரை அனைவரும் ஒன்று போல பாராட்டுவதன் காரணமாகும். சுவாமிஜியின் எழுத்துக்களில் நேரிடை மனோபாவமும் நம்பிக்கையும் தொனிக்கும். எதிலும் பிரகாசமான மகிழ்ச்சிகரமான பகுதியையே அவர் வலியுறுத்துவார். குருதேவரின் நூல்களை படிக்கையில் எப்பேற்பட்ட துக்கத்தில் மூழ்கியவனுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு என்ற ஒரு நம்பிக்கை நிச்சயம் பிறக்கும். ஒரு அன்பர் ஒரு பெரிய குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்புடையவர். ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு குமாஸ்தாவாக பணியாற்றி அலுவலக நேரம் போக மீதி நேரத்தில் வேறு சில இடங்களிலும் வேலை செய்து சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சிரமமான நிலையில் இருப்பவர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழுந்து விட்டார். ஏதோ ஒரு சாதாரண வியாதி என்று முதலில் கருதிய டாக்டர்கள் அது க்ஷயரோகம், குணப்படுத்த முடியாத ஒரு வகை என்று சொல்லாமல் சொன்னார்கள். குடும்பத்தாருக்கோ சொல்லனா துயரம். அந்த அன்பருக்கோ இதன் காரணமாக உடல் வியாதியுடன் உள்ளத்தில் உளைச்சலும் அதிகரித்தது. இந்த சமயத்தில் அவருடைய நண்பர் ஒருவரின் கையில் குருதேவரின் ஷுர் வேஸ் ஃபார் சக்சஸ் இன் லைஃப் அண்ட் காட் ரியலைசேஷன் என்ற நூலின் ஒரு பிரதியை அவர் காண்கிறார். அதை கையில் வாங்கி பக்கங்களை திருப்புகிறார். எடுத்த எடுப்பிலேயே குருதேவர் தவம் செய்த காலத்தில் எடுத்த ஒரு ஜாஜ்வல்யமான போட்டோ அவரது கண்களில் படுகிறது. அவ்வளவுதான். அவரையும் அறியாமல் ஏதோ ஒரு காந்த சக்தி அந்த படத்திலிருந்து தனக்குள் பாய்ந்ததாக அவர் உணர்கிறார்.
அதிலிருந்து அவரிடம் ஒரு மாற்றம் ஏற்பட்டதாக உணர்கிறார். புத்தகத்தை மேலும் படிக்கிறார். குருதேவருடன் கடித தொடர்பு கொள்கிறார். குருதேவரும் உடனே அவரது ஆரோக்கியத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் ஆசீர்வாதம் செய்து பிரசாதம் அனுப்புகிறார். என்ன ஆச்சரியம்! ஒரு சில நாட்களுக்குள்ளேயே அவர் இழந்த ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுகிறார். பின்னர் அவரை பரிசோதித்த டாக்டர்கள், நாங்கள் முன்பு கண்ட நோயாளி நீங்கள் இல்லை என்று அவரிடம் கூறும் அளவுக்கு அவரை பிடித்திருந்த வியாதி எங்கோ ஓடிவிடுகிறது. குருவருளால் அவரது வாழ்க்கை ஒளிமயமாகிறது. இவர்தான் மதுரை சிவானந்த தபோவனத்தின் ஸ்தாபகரான சுவாமி விமலானந்தர் ஆவார். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.